ஹலோ ஆல். இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸு 2026 ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு அதில் கேட்ட ரீசனிங்கோடைய எக்ஸாக்ட் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஷிஃப்ட்டை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதை விட நிறைய பேர் இல்லை, ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, சார் எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது, பஸ்ஸில் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது, பஸ்ஸில் நான் ஸ்பீடாக அப்ரோச் பண்ண முடியல, ஏதோ ஒரு இடத்துல போய் படித்து மாட்டிக்கிறேன், எனக்கு என்ன சொல்ல வராங்கன்னு புரியுது, அதனால் நிறைய பாசிபிலிட்டி எடுக்கிற மாதிரி இருக்குது, ஒரு பசில் செய்கிறதுக்கே எனக்கு 6 நிமிஷம் கிட்ட ஆயிடுது, ப்ரிலிம்ஸ் லெவல் செய்கிறதுக்கே எனக்கு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்லி காட்டுறேன். சரிங்களா? நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். சரிங்களா? ஒரு பசில் உங்களோட ப்ராக்டிஸ் எப்படின்னா, இப்போ இந்த பசிலுக்கு வந்திருக்கேன். இந்த பசில் தான் எஸ்பிஐ பிஓடைய ப்ரிலிம்ஸில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் ஃபஸ்ட்டாக கேட்ட பசில் இதான். ஃபஸ்ட்டு கொஸ்டினே இதான். நீங்கள் உள்ளே போனே இந்த மாதிரி ஒரு பசில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல எடுத்தோடனே அந்த ஸ்கிப் பண்ணுவீங்க. ரைட்டு, ஸ்கிப் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. என்ன கேட்டிருக்கான்றதை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 7 பேரா, 7 பேர், ரைட். என்னென்ன டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு பிடிக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி, ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களோட டெசிக்னேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணிடுவோம், இதில் டெசிக்னேஷனை வைப்போம், அப்புறம் ஆளையும் வைக்கணும், அப்புறம் என்ன ஃபிஷ்ஷு பிடிக்குன்னு வைக்கணும். இது 3 தான் நம்ம. அப்போ நமக்கு இது இந்த பசில் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா 2 வேரியபிள் பசில், 2 வேரியபிள் கண்டுபிடிக்கணும். டெசிக்னேஷன் அப்படியே உட்கார வச்சுருவீங்க, இந்த நபரையும் இந்த ஃபிஷ்ஷையும் ஒன்றா உட்கார வைக்கணும். சரிங்களா? இது வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 20 செகண்ட், 10லேருந்து 20 செகண்ட் தான் எடுத்துக்கணும். டக்குன்னு படித்து முடிச்சிடணும். சரிங்களா? அடுத்து இங்கே போகிறீங்க, இந்த கொஷினை போகிறீங்க. இந்த கொஷினில் இருக்கிறத எப்படி பார்க்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் ஈஸியாக இல்லையான்னு கஷ்டமாக கண்டுபிடிங்க. ரோகு ஃபிஷ்ஷை வச்சு எள்ளு கனெக்ட் ஆகிருக்கு, எள்ளு சிஇஓ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து சம்பந்தமே இல்லாமல் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு சீனியரில் தான் மேக்ரியல் அப்படின்ற ஃபிஷ் வருன்றாங்க. ஓகே, மெனி பர்சன் ரோகு ஃபிஷ்ஷையும் டியூனா ஃபிஷ்ஷையும் கனெக்ட். அடுத்து எள்ளு மேலே இருக்கார் ஆல்ரெடி, எல்லை வச்சு ஹச்சு கனெக்ட், எல்லை வச்சு ஜே கனெக்ட். இப்போ இந்த பசில் ஈஸி. இந்த பசில் லெவலை எப்படி பிரிச்சுட்டேன்னா ஈஸின்னு பிரிச்சுறேன். என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்க ஈஸின்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னா, ஆன்லைன்லேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒருத்தனை எடுத்தால் அவனை வச்சு எல்லாமே கனெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. யாரை எடுத்தனும், இந்த எல்லையும் ரோகு ஃபிஷ்ஷையும் எடுத்தோம்னா அவனை வச்சு பூரா பயிலும் கனெக்ட் ஆகிறாங்க. சரிங்களா? இப்படிங்கிறத நோட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இதுதான் பசிலுடைய ஃபாஸ்ட் அப்ரோச்சு. இந்த மாதிரி எடுத்து நோட் பண்ணி வைக்கிறதுக்கு இங்கே உங்களுக்கு மேலே படிக்கிறதுக்கு ஒரு 20 செகண்டு, கீழே இந்த மாதிரி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, உங்களை பார்க்கலாம் சொல்ல, எத்தனை பொசிஷனு என்னென்னலாம் பார்க்க சொல்லலை, உங்களை பார்த்தோன்னே எல்லை வச்சு ஓகே இது கனெக்ட் ஆகுது, இதை வச்சு இது கனெக்ட் ஆகுது, இதை வச்சு இது கனெக்ட் ஆகுது, இதை வச்சு இது கனெக்ட் ஆகுது, ஈஸி ஓகே அப்படின்னு ஒரு 15 செகண்டில் பார்க்க தெரியும். இது ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரு 35 செகண்டை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் பிரிக்க தெரிஞ்சுன்னா ஈஸின்ட்டு. கஷ்டமான பசில் போய் உட்கார மாட்டீங்க. இப்போ இந்த பசில் ஈஸின்னு சொல்கிறேன்னா, இந்த பசில் ஈஸியாக தான் இருக்கும், நம்ம வேணால் போய் செஞ்சு பார்க்கலாம். சிஇஓ தான் சீனியராக இருப்பார், யார் ஜூனியராக இருப்பார், எக்ஸிக்யூட்டிவ் ஜூனியர் மோஸ்ட். பார்த்துங்க கொடுக்குறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஜூனியர் மோஸ்ட், சிஇஓ சீனியர் மோஸ்ட். இதெல்லாம் நடுவில் இருக்கிறதெல்லாம் போய் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. நாட் நெசரி இந்த சேம் ஆர்டரு அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? நம்ம எத்தனையோ பசில் செஞ்சுட்டோம், இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகே, சிஇஓ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை படி வச்சுக்குமா. சிஇஓ டைரக்டரு, சிஇஓ டைரக்டரு, அடுத்து மேனேஜரு, அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜரு, அடுத்து டிஎல்லு, அடுத்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், அடுத்து எக்ஸிக்யூட்டிவ். இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் போய் நீங்கள்லாம் யார் என்ன நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஃபுல்லாக எழுதுவாங்க, மேனேஜர், டீம் லீடர், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்னு ஃபுல்லாக எழுதுவாங்க. அப்பெல்லாம் எழுதாதீங்க, நம்ம டெஸ்ட்டு செய்யும்போது நிறைய மாணவர்கள் அதை பண்ணுவாங்க, பார்த்துருக்கேன். பொதுவாகவே 2 பாசிபிலிட்டி வரும்னு இப்படி போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். மொத்தம் 7 பேரா, ஹச்சிலேருந்து ஆரம்பிக்கும். ரைட்டு, கேட் ஃபிஷ் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பிடிக்குது. சரி, ரைட், கொஸ்டின் போமா. எல்லுடைய 4% ஜூனியரில் எப்பவுமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒரு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரோகு எல்லுடைய 4% ஜூனியர்னா 3 பேர் விட்டு ரோகு வருவான். இவர் சிஇஓ கிடையாதுன்ட்டாங்க, எல்லு சிஇஓ கிடையாதுன்ட்டாங்க. எல்லு சிஇஓ இல்லைன்னா எல்லை இங்கே போட்டிங்கன்னா 1 2 3 பேர் விட்டு இங்கே ரோகு வைக்கலாம். எல்லை இங்கே போட்டால் இங்கே ரோகு வரும். 2 பாசிபிலிட்டி, டக்குன்னு வச்சிடணும், யோசிக்கவே கூடாது. டக்குன்னு போயிட்டு 1 2 3 விட்டு இங்கேருந்து ரோகு. ஓகே, அடுத்து எல் இங்கே வச்சு 1 2 3 போட்டு இங்கே ரோகு. ஓகே, அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, எல்லு ஹூஇஸ் டாஷ் இங்கே வராதுன்ட்டாங்க, சிஇஓ வராது, போட்டாச்சு. அடுத்து டெசிக்னேட் சீனியர் டு அசிஸ்டன்ட் மேனேஜர் இட்ஸ் ஓகே. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு மேலே இருக்க இந்த இடத்துல தான் யார் வருவாங்கன்னா மேக்ரியல் அப்படின்றவர் வருவார். இதை நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கணும். அடுத்து ஆஸ்பிரேஷன் ரோகு ஃபிஷ்ஷுக்கு சீனியரும் டூனா ஃபிஷ்ஷுக்கு ஜூனியரும் சேம்.
ரோகு ஃபிஷ் சீனியர் டியூனா. டியூனா ஓகே இங்கே. அப்போ இங்கே டியூனா இங்கே. ரைட். அடுத்து ஹச்எஸ் டெசிக்னேட்டட் 4% ஜூனியர் டூ. ஓகே. எல்லுடைய 4% ஜூனியரில் யார் வருவானா அச்சு. ஆட பாவிகளா. ஓகே. அப்போ ரோகு தான் அச்சுங்கிறாங்களா? இது ஒரு க்ளூன்னு இதை கொடுத்து வச்சுருக்காங்க. 4% ஜூனியர்னா அதானே. எல்லுக்கு அதே மாதிரி 3 பேர் கீழே விட்டு அச்சு வரணும். எல்லுக்கு 3 பேர் கீழே விட்டு அச்சு வந்தாச்சு. சரிங்களா? 4% ஜூனியரில். ரைட். அடுத்து ஒன்லி 1% செட் பண்ணி எல் அண்ட் ஜே. எல்லுக்கும் ஜேக்கும் ஹூ இஸ் டாஸ் டெசிக்னேட்டட் ஜூனியர் நாட்டு. அதாவது ஏஎம் கீழே வர மாட்டார். ஜேன்றது ஏஎம் கீழே வர மாட்டார். மேலே ஒன்று போட முடியாது, இங்கே ஒன்று தான். ஓகே. இங்கே தான் வருதா? இங்கேயும் ஜே போடலாம், இல்லை இங்கே ஜே போடலாம். இங்கே ஜே வரமாட்டாருன்னா மேலே கண்டிப்பாக ஜே போட்டலாம். ஏன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜேன்றது அசிஸ்டன்ட் மேனேஜர் கீழே வர மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஜே இஸ் டெசிக்னேட்டட் இமிடியட்லி சீனியர் டு த ஒன் ஹூ இஸ் ட்ராட். ட்ராட் அப்போ இங்கே ட்ராட் இங்கே. சரி. அடுத்து ஐ இஸ் டெசிக்னேட்டட் 2% ஜூனியர் டு சால்மான் ஃபிஷ். ஓகே. பட் இஸ் நாட் டெசிக்னேட்டட் சீனியர் டு ஜே. அதாவது சால்மானுக்கு 2 ஜூனியரில் தான் ஐ வருவார். ஆனால் ஜேக்கு மேலே வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜே கீழே தான் வரணும். ஜேக்கு கீழே தான் ஐ. ஜேக்கு கீழே ஐ போட்டுடலாம், இல்லை ஜே கீழே இங்கே ஐ போடலாம். ஜே கீழே இங்கே ஐ போட்டால் சால்மான் போட முடியாது. அப்போ ஐ இங்கே போட்டு சால்மான் இங்கே போட்டுடலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜே கீழே தான் வரணும். ஐ கண்டிப்பாக இங்கே தான் வருவார். எங்கேனாலும் வரலாம். கரெக்டாக அப்படி தானே? எங்கேனாலும் வரலாம். ஆமாம். இந்த இவனை முடிச்சு விட்றலாம்ல. மேக்கரியல். மேக்கரியல் இந்த 3 இடத்துல தான் வருவாருன்னா இந்த இடத்துல ஒரு இடம் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்கரியல் ஒரு இடம் தான் இருக்குது. இப்போ பார்ப்போம். சால்மான் ஐ சால்மான் இந்த 3 இடத்துல உட்கார மாட்டாரு. சால்மான் மினிமம் இங்கே தான் உட்காந்தாகணும். அப்போ ஐ இங்கே தான் உட்காந்தாகணும். ஓகே. இதுவும் உட்காந்துருச்சு. ரைட். எம் இஸ் டெசிக்னேட்டட் இமிடியட்லி சீனியர் டு த ஒன் ஹூ இட்ஸ் டிலேப்பியா. டிலேப்பியான்ற ஃபிஷ் கொடுக்குறதுக்கு இமிடியட்லி சீனியர் எம்மு. பட் இட் இஸ் நாட் டெசிக்னேட்டட் இன் டீம் லீடர். யார் பட்டு? இந்த பட்டுன்னா இந்த எம்மை தான் சொல்கிறாங்க. எம்மு டீம் லீடர் கிடையாது. எம்மு டீம் லீடர் வராது. எம் இங்கே வராதுன்னா இங்கே வந்து இமிடியட்லி எபோவா? எதுக்கு இமிடியட்லி எபோவ்? திலேப்பியாக்கு இமிடியட்லி எபோவில் எம்மு. நமக்கு உட்கார வைக்கிறதுக்கு 2 இடம் தான் இருக்குது. 3 இடம் இருக்கா? இங்கே ஒன்று. இங்கே வைக்க முடியாது எம்மை. இங்கே வைக்கலாம். இங்கே ஒரு இடம் தான் வைக்க முடியும். ஏன்னா அப்போ தான் இங்கே நீங்கள் என்ன வைப்பீங்கன்னா திலேப்பியா வைக்க முடியும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்மு இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம். இங்கே வைக்க முடியாது. ஏன்னா இங்கே எம் வராதுல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எம்மை இங்கே வைக்கிறீங்க, இங்கே திலேப்பியா வைக்கிறீங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து வேறு என்ன போடலாம்? எம்முக்கு சீனியரில் தான் என்னு. பட் என் இஸ் நாட் டெசிக்னேட்டட் சிஇஓ. சிஇஓ வரமாட்டாராம். எம்முக்கு சீனியரில் என்னன்னா என் இந்த ஒரு இடம் தான் வரணும். சிஇஓ வந்துடுறாரு. பாசிபிலிட்டி கேன்சல். இதே இங்கே பார்த்தோன்னா எம்முக்கு சீனியர் தான் என்ன வருவார்னா என் கரெக்டாக இங்கே உட்காந்துருவா. அப்படி பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் யார்? ஹச்ஐ ஜே கே. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு கேட் ஃபிஷ்ஷா? கேட் ஃபிஷ். ஓகேவா? சொன்னா ஈஸியான பசில் தான் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தரும்போதே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதுதான் சொல்கிறேன். ஈஸியான பசில்னு உங்களுக்கு பார்த்தனே முடிஞ்சு. டேரக்டர் எந்த டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு? டேரக்டர் யார்? என்ன டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு? டேரக்டர் யார்? என்ன ட்ராட்டு. என்ன ட்ராட் ஆன்சர். ரைட்டு. அடுத்து கரெக்டு கேட்டிருக்காங்க. எம் சால்மான், ஐ கேட் ஃபிஷ்ஷு, ஜே டியூனா. எம் சால்மான் கரெக்டாக இருக்கு. நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக எம் சால்மான் கரெக்டாக இருக்காரு. அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கணுமா? ஓ இது எல்லாத்தையும் செக் பண்ணணும். எம் சால்மான் அசிஸ்டன்ட் மேனேஜரு, ஐ கேட்ஃபிஷ் டீம் லீடரு. எம் சால்மான் மேனேஜர். எம் சால்மானாக இருக்காரு, மேனேஜராக இல்லை, அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்காரு. தப்பு. ஐ கேட்ஃபிஷ்ஷு டீம் லீடருங்கிறாங்க. அதுவும் தப்பு. ஏன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார் ஐ. ஜே டியூனா சிஇஓ. ஹச்சு ஓகே. ஜே டியூனா சிஇஓ. ஜே டியூனா இங்கே சிஇஓ. கரெக்டாக இருக்குது. கரெக்டு தான் கேட்டிருக்காங்க. ஓகே. சி ஆப்ஷன். அடுத்து how many percent designated junior to the one who eats salmon? சால்மானுக்கு ஜூனியரில் எத்தனை பேர் இருக்காங்க? சால்மானுக்கு ஜூனியர். சால்மான் இங்கே இருக்காரா? 1 2 3 பேர் இருக்காங்க. 3 பேர். 3. அடுத்து designated senior to the one who eats ட்ராட். ட்ராட்டுக்கு சீனியரில் இருக்கவரும் யாருக்கு ஜூனியர் இருக்கணும்? சேம் அப்படிங்கிறாங்க. ட்ராட்டுக்கு சீனியரும் ஜூனியரும். ஓகே. இந்த இடத்துல வந்து கொஸ்டின் தப்பாயிருச்சு. ட்ராட்டுக்கு சீனியர் நம்ம இங்கே இந்த ஆப்ஷனை கண்டுக்க வேண்டாம். ஏதோ கொஸ்டின் ஏதோ காப்பி ஆகும்போது தப்பாயிருச்சு. சரிங்களா? ட்ராட்டுக்கு சீனியரில் ஒரு ஆள். கேட் ஃபிஷ்ஷுக்கு ஜூனியர் தான் இன்னொரு ஆள் இருக்கும். இங்கே ஒரு ஆள் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து கேட் ஃபிஷ்ஷு. சரிங்களா? ஆப்ஷன் பி. இருக்க ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அதில். அடுத்து இமிடியட்லி சீனியர் டு கே. கே உடைய இமிடியட் சீனியரில் யார் இருக்கா? கே உடைய இமிடியட் சீனியரில் சால்மானு எம்மு ஏஎம் எதுனாலும் வரலாம். சால்மான் எம்மு ஏஎம். எம் இருக்காது.
ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து இந்த பசில் ஈஸியாக முடிஞ்சாச்சு. சரிங்களா? அடுத்த பசில் போவோம். இதே மாதிரி லெவல் பிரிக்க தெரியும். அடுத்த பசில் போகிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு பேர் ஆஃப் லெட்டர் இருக்குது. எக்ஸாமில் இதை லாஸ்ட்டாக செய்யுங்க. எப்பயுமே பேர் ஆஃப் லெட்டர்லாம் வந்துச்சுன்னா எக்ஸாமில் லாஸ்ட்டாக செய்யுங்க. சரி வாங்க இப்போதைக்கு முடிச்சுட்டு போயிடுவோமா, இல்லை லாஸ்ட்டாகவே செஞ்சுக்கலாமா? லாஸ்ட்டாகவே செஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து பசிலை முடிச்சிருவோம். பசிலை முடிச்சு அப்புறம் வருவோம் லாஸ்ட்டாக. அப்புறம் நிறைய பேர் வெளியே போயிடுவாங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்காக சரிங்க வாங்க போமா. அடுத்த பசில் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டக்குன்னு லெவல் பிரிக்க தெரியணும். இந்த மாதிரி பசில் வந்துச்சுட்டு டக்குன்னு பார்த்தோன்னே லெவல் பிரிச்சுருங்க. 6 பேர் தான், பரவாயில்ல 6 பேர். 3 ஸ்டோரி பில்டிங்கு ஓகே. ஃப்ளாட்டு பி ஃப்ளாட்டு கியூ ஓகே ரைட்டு. யாருடைய வெஸ்ட்டில் யாருன்னு பண்ணிட்டு பார்த்துக்கணும். ஃப்ளாட்டு பியோடைய வெஸ்ட்டில் தான் ஃப்ளாட்டு கியூ ஓகே. மித்த எதுவுமே படிக்காதீங்க. ஃப்ளோர் நம்பர் 1 மட்டும் பார்த்துங்க, கீழே இருக்காரான்ட்டு. எதுவும் பாருங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் நம்பர் 1 ரைட்டு. புரிஞ்சிச்சு, கொஸ்டின் புரிஞ்சிச்சு. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் சிட்டிஸ். அப்போ இதுவும் 2 வேரியபிள். ஃப்ளாட்டும் ஃப்ளோரும் ஃபிக்ஸ்டு. இந்த ஆளையும் உட்கார வைக்கணும், இந்த ஊரையும் உட்கார வைக்கணும். சரி ரைட்டு. அடுத்து இங்கே போகிறோம். டி ஆட் நம்பர் ஃப்ளோரு, அதெல்லாம் தேவையில்ல. டியை வச்சு ஆக்ரா. அடுத்து ஆக்ரா வச்சு பியை வச்சு ஆக்ரா திருப்பி கனெக்டு. பியும் டியும் கனெக்டு. அடுத்து சியை வச்சு பூனேயை வச்சு இ. சரி ஈஸி, லெவல் ஈஸி. 1 வச்சு 1 கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. லெவல் ஈஸி. போய் வேணால் பார்ப்போம். இப்போ மொத்தம் எத்தனை, ஃப்ளாட் பி ஓகே. அடுத்து ஃப்ளாட் பி ஃப்ளாட்டு கியூ. சரிங்களா? 2 பாசிபிலிட்டி வருன்ற யோசனைகளால் ஃப்ளாட்டு பி ஃப்ளாட்டு கியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டுருக்கேன். 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர். ஓகே ரைட்டு. கொஸ்டின் போமா, என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. டி லீவ்ஸ் இந்த ஆட் நம்பர் ஃப்ளோர் இமிடியட்லி எபவ் த ஆக்ரா. ஆக்ராக்கு இமிடியட்லி எபவ்ல டியா. ஓகே டி இங்கே வைக்கலாம். டி அப்போ 3rd ஃப்ளோர், கன்ஃபார்மாக டி 3rd ஃப்ளோர். எந்த 3rd ஃப்ளோர்னு தெரியாது. ஏன்னா ஆட் நம்பர் ஃப்ளோர்னா 1ஆம் நம்பரில் போட்டிங்கன்னு வைங்க, இமிடியட்லி எபவ் வைக்க முடியாது, கீழே ஆள் வைக்க முடியாது. அதுக்காக பி லிவ்ஸ் பிலோ த ஒன் ஹூ லைக்ஸ் ஆக்ரா. ஆக்ராக்கு பிலோவில் தான் பி. ஓகே ஆக்ரா யாரு ஆக்சுவலாக, ஆக்ரா இங்கே வருவாரா, ஆக்ரா 2nd ஃப்ளோர் வருவார், அதுக்கு பிலோவில் தான் பி. ஓகே ரைட்டு. பி அந்த ஒன் கோல் ஆக்ரா சேம் நம்பர்டு ஃப்ளாட்டு. சரி இங்கே அப்படியே வரனால சொல்கிறேன், பியும் டியும் டிஃப்ரெண்ட் நம்பர்டு ஃப்ளாட், டிஃப்ரெண்ட் நேம்டு ஃப்ளாட். ஓகே சரி, இதை வச்சு புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, பியும் ஆக்ராவும் சேம். ஓகே அதே மாதிரி பியும் டியும் டிஃப்ரெண்ட் ஃப்ளாட் அப்படின்னா இங்கே வரலாம், இல்லை டி இங்கே வச்சு இங்கே வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே டி வைக்கிறேன்னு வைங்க, இங்கே டிக்கு இமிடியட்லி ஆக்ராக்கு இமிடியட்லி பிலோ தான். ஆக்ரா இங்கே வருவார். ஏன் சார் ஆக்ரா இங்கே டிஃப்ரெண்ட்டாக போடுறீங்க அப்படின்னா, பியும் ஆக்ராவும் சேம் நம்பர் ஃப்ளாட்டு. இவங்க 2 பேரும் சேம் நம்பர் ஃப்ளாட்டாக இருப்பாங்க. ஆக்ரா கீழே தான் பி வருவார், மாற்றி போட்டாங்க. ஆக்ரா கீழே பி சேம் நம்பர் ஃப்ளாட். இவங்க 2 பேரும் பியும் டியும் டிஃப்ரெண்ட் நம்பர் ஃப்ளாட் அப்படின்ட்டாங்க. பியும் டி டிஃப்ரெண்ட்னா இவங்க 2 பேரும் இப்படி வரலாம், இல்லை இப்படி வரலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டோம்னா இங்கே பி வைக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இங்கே டி வச்சு, இங்கே ஆக்ரா வச்சு, இங்கே என்ன வச்சிடலாம்னா பி வைக்கலாம். ஓகேவா? இங்கே சேம் நம்பர் ஃப்ளாட்டு, சேம் நம்பர் ஃப்ளோர் மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா ஃப்ளாட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஃப்ளாட்டு தான், ஃப்ளோர் எங்கனாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஃப்ளோர்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்படி இருக்கணும், இப்படி வச்சிடக்கூடாது. சரிங்களா? ரைட். அடுத்து சி லிவ்ஸ் 2% 2 ஃப்ளோர்ஸ் எபவ் ஒன் கோல் பூனேயோட 2 ஃப்ளோர்ஸ் எபவ்ல இருப்பாரா சி. ஓகே பூனேக்கு 2 ஃப்ளோர்ஸ் எபவ், அப்போ பூனே கீழே வரணும், பூனே கீழே மேலே சி அப்போ கன்ஃபார்ம் இங்கே தானே, சி இங்கே தான். ஏன்னா 2 ஃப்ளோர்ஸ்னா பூனேவை கீழே வச்சிங்கன்னா தான் 1 விட்டு 2ஆம் ஃப்ளோர் வைக்க முடியும். பூனே இங்கே அங்கே வருவாருன்னு தெரியாது, ஆனால் சியை நம்ம உட்கார வச்சிடலாம் கரெக்டாக. சரிங்களா? ஏன்னா இந்த ஒரு இடத்துல டி இருக்காருன்னா இன்னொரு இடத்துல சி இருப்பார். ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் பூனே லிவ்ஸ் டு த வெஸ்ட் ஆஃப் பி உடைய இமிடியட்லி பிலோ ஃப்ளாட். இ உடைய ஃப்ளாட்னா என்னது, இ இங்கே இருக்காருன்னா அவருக்கு இமிடியட்லி பிலோவில் ஒருத்தர் இருக்கார். அவருடைய வெஸ்ட்டில் தான் யார் வருவாருன்னா பூனே வருவாங்கன்னு ஒரு க்ளூ. இந்த க்ளூ அப்படி தான் க்ளூ. இந்த க்ளூவை புரிஞ்சுக்கணும். ஈ உடைய ஃப்ளோர்னு மட்டும் பார்த்துடக்கூடாது, ஈ உடைய ஃப்ளாட். இப்போ ஈ உடைய ஃப்ளாட்டுன்னு சொல்லும்போது ஈ கண்டிப்பாக இங்கே தான் வரணும். அதே மாதிரி ஈ இங்கே கண்டிப்பாக இங்கே தான் வருவார். அவருக்கு இமிடியட்லி பிலோவில் ஒருத்தர், அவருக்கு லெஃப்டில் இங்கே பூனே, இங்கேயும் என்ன வரணும் பூனே. ரைட்டு. அடுத்து பூனே உட்கார வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஏ லிவ்ஸ் டு த வெஸ்ட் ஆஃப் ஒன் லைக்ஸ் லக்னோவுடைய வெஸ்ட்டில் ஏ. லக்னோடைய வெஸ்ட்டில் ஏ. இங்கே ஏ போட முடியாது, இங்கே ஏ போடலாம், இங்கே லக்னோ போடலாம். இங்கே ஏ போட முடியாது, இங்கே ஏ போட்டிங்கன்னா இங்கே லக்னோ வராது, ஏன்னா ஏற்கனவே ஆக்ரா இருக்காது. அப்போ ஏ இங்கே, லக்னோ இங்கே. ரைட்டு. அதே மாதிரி இங்கே
ஏ போட முடியாது, இங்கே ஏ போட முடியாது, இங்கே தான் ஏ போட முடியும். ஒரு இடம் தான் காலியாக இருக்குது, ஏன்னா வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்களே. அப்போ இங்கே யார் வந்துருவா? லக்னோ வந்துருவார். சரி, ரைட். எஃப் ஃப்ளோர் இஸ் பிலோ த ஒன் கிஸ் ஃப்ரம் கான்பூர். கான்பூருக்கு பிலோவில் தான் எஃப், பட் நாட் இமிடியட்லி பிலோ. ஓகே, கான்பூர் எஃப். இந்த இடத்துல எஃப்க்கான பாசிபிலிட்டி இங்கே இல்லை, இங்கே ஒரு இடம் தான் இருக்குது எஃப். கான்பூருக்கு பிலோனா இமிடியட்லி பிலோ தான் இருக்குது, பாசிபிலிட்டி கேன்சல். எப்படி பாசிபிலிட்டி கேன்சல்? இங்கே ஒன்று கான்பூர் போடலாம், இல்லை இங்கே கான்பூர் போடலாம். இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது கான்பூர் போடணும், ஆனால் இமிடியட்லி பிலோ வந்துட்டாங்க எஃப்க்கு. இங்கே ஆனால் அப்படி கிடையாது. இங்கே என்ன இருக்குது? எஃப் நான் இங்கே போட்டுக்கலாம், கான்பூர் இங்கேயே வைக்கலாம், கான்பூர் இங்கேயே வைக்கலாம், ரெண்டு இடத்துல எங்கேனாலும் வைக்கலாம் கான்பூர். எஃப் அண்ட் ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் கான்பூர் லிவ்ஸ் இந்த சேம் நம்பர் டு ஃப்ளாட். எஃப் கான்பூர் சேம் நம்பர் டு ஃப்ளாட்னா கான்பூர் இங்கே தான், எஃப் இங்கே தான். ஓகே, அடுத்து சி இஸ் நாட் டெல்லி. சி டெல்லி கிடையாதுன்னா இவர் டெல்லி. பேலன்ஸ் இருக்க ஒருத்தர் யாரோ அவரை அங்கே போடலாம். பேலன்ஸ் இருக்க ஒருத்தர் யார் இருக்கா? ஜெய்ப்பூரா? ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் இருக்காரு, ஜெய்ப்பூர். ஓகே, ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ. லக்னோ யாரு? லக்னோ யாரு? இ. இ. ஓகே, அடுத்து காம்பினேஷன் இஸ் கரெக்ட். A3 ஃபிளாட் கியூ. A3யா? A2ல இருக்காரு, A3 இல்லை, அது தப்பு. அடுத்து C3 ஃபிளாட் பி ஜெய்ப்பூர். சி ஃபிளாட் பி இருக்காரு, 3 இருக்காரு, ஜெய்ப்பூராவும் இருக்காரு. எல்லாமே கரெக்டாக இருக்கு, ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்ட். ரைட். அடுத்து எஃப் இஸ் ஃப்ரம் விச் சிட்டி? எஃப் எந்த சிட்டி? எஃப் டெல்லி. ஓகே, அடுத்து 4 ஆஃப் த ஃபாலோயிங் பை லைக் எஃப் ஏஎஃப்டிசிபி. ஏஎஃப்டிசிபி. ஏ இங்கே இருக்காரு, எஃப் டி சி பி. இவங்க எல்லாருமே ஆட் நம்பர் ஃப்ளோரில் இருக்காங்க, ஏ மட்டும் ஈவன் நம்பர் ஃப்ளோரில் இருக்காரு, அதனால ஏ தான் ஆட் ஒன் அவுட். ஓகே, அடுத்து 2 கேட்குறாங்க. ஏ பூனே இ லோவர் மோஸ்ட். ஏ பூனே, ஏ பூனே கிடையாது, தப்பு. இ லோவர் மோஸ்டா? அதுவும் கிடையாது, தப்பு. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே தப்பு. ஓகே, ஜெய்ப்பூரா இருக்கிறவரு கான்பூருடைய வெஸ்டாமா? ஓகே, ஆக்ராவும் ஈயும் சேம் ஃப்ளோர் கிடையாதுங்கிறாங்க. ஓகே, ஜெய்ப்பூர் கான்பூர் வெஸ்ட். கான்பூர் வெஸ்ட் தான் ஜெய்ப்பூர், கான்பூருடைய வெஸ்ட் தான் ஜெய்ப்பூர் இருக்காரு, கரெக்ட். தேர்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்கு. அவன் கேட்டுக்கிறது கரெக்டு தான் கேட்டுறாங்க, ட்ரூ கேட்டுறாங்க, இது ட்ரூ. அப்போ இது தப்பாக தான் இருக்கும். சரிங்களா, ரைட். அடுத்து அடுத்த பஸ்ஸில் போயிடும். சரிங்களா, கொஞ்சம் வேகமாக போவோமா? ஓகே, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வேகமாக போவோம். இந்த பஸ்ஸில் கொஞ்சம் முடிக்க பார்ப்போம். இதே மாதிரி தான், இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான். என்னது, ஒரு பஸ்ஸில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஈஸியாக இல்லை கஷ்டமானு பிடிக்க தெரியும். எப்படி? ABCDEF சர்க்குலர் டேபிள், சம் ஆஃப் தம் ஃபேஸிங் இன்சைடு ஒயில் அதர் ஃபேஸஸ் அவுட் சைட். இந்த மாதிரி வந்துச்சுனாலே சம் ஆஃப் தம் ஃபேஸிங் இன்சைடு சம் ஆஃப் தம் ஃபேஸிங் அவுட் சைடுன்னு வந்தாலே கொஞ்சம் மாடரேட்லேயே வைங்க. எக்ஸாமில் இந்த மாதிரி வந்துச்சுனாலே இதை கொஞ்சம் அன்னோனு, நமக்கு என்னென்னா தெரியாது, ஃபிக்ஸ்டு பொசிஷன் கிடையாது. எதனாலும் நீங்கள் இன்சைடு போடலாம், எதனாலும் நீங்கள் அவுட் சைடு போடலாம். அதனால் இது கொஞ்சம் எப்பயுமே மாடரேட் தான். ஓகேங்களா, லீனியராக இருந்தாலும் கேட்டாலும் சரி, சம் ஆஃப் தம் ஃபேஸிங் நார்த்து, சம் ஆஃப் தம் ஃபேஸிங் சவுத்துன்னு எந்த மாதிரி கேட்டாலும் இது கொஞ்சம் மாடரேட்டு, ஈஸி கிடையாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண தெரியணும். ரைட்டு, இப்போ இதை வச்சு நம்ம எப்படி மாடரேட்டாக நம்ம செய்யலாமான்னு ட்ரை பண்ணுறதுனா, ஈயை வச்சு சி கனெக்ட் ஆகிருக்கு, சியை வச்சு ஹச் கனெக்ட் ஆகுது, ஈயை வச்சு திருப்பி எதோ சொல்கிறாங்க, ஹச்சை வச்சு திருப்பி டி கனெக்ட் ஆகுது, இன்டர் கனெக்ட் ஆகுது, பிரச்சனை இல்லை. ஆனால் பஸ்ஸில் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த சம் ஆஃப் தம் ஃபேஸிங் இன்சைட் சம் ஆஃப் தம் ஃபேஸிங் அவுட் சைடுன்றதுனால எடுத்தோன்னே இதை தொட்டாது, போய் தொட்டக்கூடாது, இதை ஃபஸ்ட் எடுத்து தொட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா இது ஃபிக்ஸ்டு கிடையாது. இப்போ இதெல்லாம் பார்த்தா ஃபிக்ஸ்டு, இந்த ஃப்ளோரு ஃபிக்ஸ்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசிக்னேஷன் ஃபிக்ஸ்டு. ஆனால் இது ஃபிக்ஸ்டே கிடையாது உங்களுக்கு. சம் ஆஃப் தம் ஃபேஸிங் இன்சைட் சம் ஆஃப் தம் ஃபேஸிங் அவுட் சைட்னா நீங்கள் என்ன பண்ணணும், பாசிபிலிட்டி உங்களுக்கு அதிகமாக வரவான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்க இன்சைடு போடுவீங்க, இன்னொருத்தவங்க அவுட் சைடு போடுவீங்க, இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். அதுக்கு தான் பாசிபிலிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க கொஸ்டின்குள்ளே போயிடும். ஆனால் இது சிங்கிள் வேரியபிள், ஒருத்தரை உட்கார வச்சாலே போதும். உங்களுக்கு வந்து ரொம்பலாம் கேள்வி கேட்கல, சிங்கிள் வேரியபிள் தான். ஆனால் இந்த சம் ஆஃப் தம் ஃபேஸிங் இன்சைடு தான் பிரச்சனை. இப்போ ஒருத்தரை மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும் இந்த கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டினே இந்த கொஸ்டினை செஞ்சுக்கலாம் அழகா. சரிங்களா, மொத்தம் எத்தனை பேர்? 8 பேரா? ரெண்டு பாசிபிலிட்டி எப்பயுமே வருன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஈயோடைய தேர்ட் டு த லெஃப்டில் யாருன்னா சிஏ. ஈயோடைய பொசிஷன் வேறு எங்கேயும் கொடுத்து வச்சிட்டாங்களா? கிடையாது, எங்கேயும் இல்லை. ஈயை பற்றி வேறு எதுவும் இல்லை. சரி, அப்போ இ இங்கே வைக்கிறோம். ஈயோடைய தேர்ட் டு இன்சைடு போட்டுறோம். ஒரு பாசிபிலிட்டி, இன்னொரு பாசிபிலிட்டி, இன்னொன்று இ அவுட் சைடு போடுறோம். அவுட் சைடு போட்டு சியை இங்கே வைக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சி வைக்கிறோம். ரைட்டு, சிக்கும் அச்சுக்கு நடுவில் ஒரே ஆள். சரி, சிக்கும் அச்சுக்கு நடுவில் ஒரு ஆள். சி இங்கே அச்சிங்க வரலாம், அச்சிங்க வரலாம், இந்த இடத்துலையும் வரலாம். ரைட், அடுத்து இமிடியேட் நம்பர்ஸ் ஆஃப் இ ஃபேஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் 2E.
இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ ஃபேஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஈனா இவர் அவுட் சைடுனா இவர் இன்சைடு, இவர் இன்சைடுனா இவர் அவுட் சைடு. ஓகே போட்டாச்சு. அடுத்து ஹச்சுக்கும் பிக்கும் நடுவில் 2 பேர். ஓகே இங்கே இருக்கா இன்னொன்று, ஹச்சுடைய செகண்ட் டு த ரைட்டில் டி. சரி ரைட். இப்போ பாசிபிலிட்டி எப்படி ஃபெச் பண்ணலாம்னா, சியும் ஹச்சை நான் இங்கே போட்டேன்னு வைங்களேன், ஹச்சை இங்கே போட்டு ஹச்சுடைய செகண்ட் டு த ரைட்டில் டி வரமாட்டார், ஏன்னா சி இருக்கார் வரமாட்டார். அப்போ ஹச்சு இங்கே வராது, 1% ஹச்சு இங்கே வராது. ஹச்சு கண்டிப்பாக எங்கே வரும்னா இங்கே தான் வரும். ஹச்சுடைய செகண்ட் டு த ரைட்டில் டினா இன்சைடு போட்டோன்னா இங்கே சி வந்துடுவார். அப்போ ஹச்சுடைய அவுட் சைடு ஃபேஸிங் அவுட் சைடு போட்டு கண்டிப்பாக எங்கே போடலாம் டினா இங்கே டி போடலாம். சரி ஓகே. அதே மாதிரி இங்கே போகிறோம், இங்கே போயிட்டு சிக்கு ஹச்சுக்கு நடுவில் ஒரு ஆளா, சிக்கு ஹச்சுக்கு நடுவில் ஹச்சை இங்கே போட்டோன்னா ஹச்சுடைய செகண்ட் டு த ரைட்டு, ஹச்சை நான் இங்கே போட்டேன்னா ஹச்சுடைய செகண்ட் டு த ரைட்டில் இங்கே டி வர வைக்க முடியாது, ஏன்னா சி இருக்கார் ஆல்ரெடி. அப்போ வந்து ஹச்சுடைய ஹச்சத்துக்கு எங்கே வைக்கணும், இங்கே தான் வைக்கணும். ஹச்சுடைய செகண்ட் டு த ரைட்னா அவுட் சைடு போட முடியாது, இன்சைடு போட்டால் தான் எனக்கு என்ன கிடைக்கும், ஹச்சுடைய இன்சைடு போட்டால் தான் எனக்கு என்ன கிடைக்குன்னா இங்கே டி கிடைக்கும். சரி ஓகே டி ரைட். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஹச்சுக்கும் பிக்கு நடுவில் 2 பேர், ஹச்சுக்கும் பிக்கு நடுவில் 2 பேர். 2 பேர் விட்டு ஹச்சு பி இங்கே வைக்க முடியாது, அங்கே விட்டு இங்கே தான் பி வைக்க முடியும். அடுத்து இங்கே போனால் ஹச்சுக்கும் பிக்கு நடுவில் 2 பேர், 2 பேர் விட்டு வைக்க முடியாது, 2 பேர் விட்டு இங்கே பி வைக்கலாம். ஓகே பி வரைக்கும் உட்காந்துருச்சு. பி உடைய செகண்ட் டு த லெஃப்டில் ஜி, பி உடைய செகண்ட் டு த லெஃப்டில் ஜி அப்படின்னா ஜி இங்கே தான், பிரச்சனை இல்லை. இங்கே பி ஜி இங்கே தான், செகண்ட் டு த லெஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, செகண்ட் டு த லெஃப்ட்டு அப்படின்றப்போ ஜி இன்சைடு பி இன்சைடு ஃபேஸிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டு த லெஃப்ட்னா பி அவுட் சைடு ஃபேஸிங் போட்டுடலாம். எஃப் நெய்தர் ஃபேஸஸ் அவுட் சைடு, எஃப் ஃபேஸஸ் அவுட் சைடு கிடையாது, இமிடியேட் நெய்பராகவும் இருக்க மாட்டாரா, யாரோடது டியோட இமிடியேட் நெய்பராகவும் இருக்க மாட்டார். எஃப் டி பக்கத்தில் வரமாட்டாரான், அவுட் சைடு வரமாட்டான், பாசிபிலிட்டி கேன்சல். ஏன்னா எஃப் இங்கே வைக்கலாம், இங்கே வச்சா டியோட இமிடியேட் நெய்பராக வந்துருவார். எஃப் இங்கே வச்சா அவுட் சைடு ஃபேஸிங்காக இருக்கிறது தப்பு, பாசிபிலிட்டி கேன்சல். அதே மாதிரி இங்கே போனால் எஃப் இங்கே வைக்க மாட்டோம், எஃப் இங்கே வச்சா எஃப் இன்சைடு ஃபேஸிங்காக இருக்கார், பிரச்சனையே இல்லை. பேலன்ஸ் கூடிய யார், ஏபிசிடி, ஏ இருக்கார். ஓகே ஏ ஃபேஸஸ் த சேம் டைரக்ஷன் ஆஸ் பி, பியும் ஏயும் சேம் டைரக்ஷன், பியும் ஏயும் சேம் டைரக்ஷன் இப்படி போடலாம். அடுத்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் பி ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன், இமிடியேட் நெய்பர் ஆஃப் பி ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன், இவனும் இன்சைடு. ஓகே அடுத்து ஜி ஃபேஸஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட் டு பி, பி உடைய ஆப்போசிட்டில் ஜி, பி உடைய ஆப்போசிட்டில் ஜினா ஓகே ஜி இன்சைடு ஃபேஸிங். ஓகே எல்லாமே உட்காந்துருச்சு. போய் இப்போ பாசிபிலிட்டி போகிறோம். தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஏ, ஏ உடைய தேர்ட் டு த ரைட்டில் இங்கிட்டு போகணும் சி, ஏ உடைய தேர்ட் டு த ரைட்டில் சி. அடுத்து ஃபால்ஸ் கேட்குறாங்க, ஃபால்ஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஜி ஃபேஸஸ் இன்சைடு, இது ஃபால்ஸ் தான் பார்க்கணும். இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஜி ஃபேஸஸ் இன்சைடு கரெக்டாக இருக்காங்க, அது ட்ரூ, அது ஃபால்ஸ் கிடையாது. ஓகேவா, ஒன்று வராது ஆப்ஷனில், ஒன்று வராது, ஒன்று வராது, ஒன்று வராது, ஒன்று வராது, ஒன்று வராது, ஆன்சர் முடிஞ்சு. சரிங்களா ரைட்டு. அடுத்து இன்கரெக்ட் தானே கேட்குறாங்க, ஆன்சர் இதுதான், ஒன்லி 3 தான் இருக்கும். ஏன்னா எப்படியே இமிடியேட் ரைட்டில் பாருங்கள் இ இருக்க மாட்டார், எப்படியே இமிடியேட் லெஃப்ட்டில் தான் இ இருக்கார். சரிங்களா, ஏன்னா ஒன்று வராதனால எல்லா ஆப்ஷனையும் ஆன்சர் பண்ணிடலாம்ல. சரி அடுத்து பொசிஷனு, எஃப்புடைய இமிடியேட் ரைட்டில் ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு ஹச்சிலேருந்து பார்க்கணும், ஹச்சிலேருந்து பார்க்கணும். எஃப்புடைய இமிடியேட் ரைட்டில் யார் இருக்கா, பி இருக்கார். ஹச்சிலேருந்து பார்த்தோன்னா ஒன்று தேர்ட் டு த லெஃப்ட்டு, தேர்ட் டு த லெஃப்ட்டு சொல்லலாம். ஹச்சிலேருந்து பார்க்கும்போது தேர்ட் டு த லெஃப்ட் இந்த இருக்கார், தேர்ட் டு த லெஃப்ட். 4வது பழையும் பையலை எப்படியும் ஃபேஸிங் இன்சைடு அவுட் சைடு தான் கொடுத்துருப்பாங்க. HGFBD, HGFBD, H இன்சைடு, F இன்சைடு, G இன்சைடு, B அவுட் சைடு. இந்த இருக்காம பாருங்க அக்யூஸ்டு B. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு, D இன்சைடு. ஓகே B தான் அவுட் சைடு. ஓகே ரைட்டு. ஹச்சும் எஃப்பும் இன்டர்சேஞ்ச் பண்ணாங்கன்னா பொசிஷனை ஏ அண்ட் பி, ஓகே ஹச் எஃப் இன்டர்சேஞ்ச் ஆமாம், ஏபி இன்டர்சேஞ்ச் ஆமாம். ஏ உடைய ரைட்லேருந்து பார்த்தா எஃப்க்கும் ஏக்கும் நடுவில் கேட்குறாங்க. ஓகே ஹச் எஃப் இன்டர்சேஞ்ச், ஹச் எஃப் இருக்கிற இடத்துல ஹச் ஓகே இங்கே ஏபி இன்டர்சேஞ்ச், அப்போ பி இங்கே ஏ இங்கே, ஏலேருந்து ஹச் தான் பார்க்கணும், ஏலேருந்து எஃப் பார்க்க சொல்கிறாங்களா, ஏலேருந்து எஃப் பார்த்தீங்கன்னா என்னது தேர்ட் டு த லெஃப்ட், ஏலேருந்து எஃப் பார்த்தா தேர்ட் டு த லெஃப்ட்டு. ஓ எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்களா, ரைட் சைடு பார்க்கணும். ஏவுடைய ரைட் சைடு பார்க்கும்போது எஃப்புக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை பேர், ஏவுடைய ரைட் சைடு பார்க்கும்போது ஏ என்னது இங்கே ஃபேஸிங் அவுட் சைடாக பாரு, எஃப்புக்கு நடுவில் பார்க்கும்போது 1 2 3 4 பேர் இருக்காங்க, 4 பேர் விட்டுருப்பாங்க. இவர் தான் புதுசாக வந்தவர் தான் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஏவுடைய ரைட் சைடுலேருந்து பார்க்கும்போது 1 2 3 4 பேர், 4 ஆன்சர் 4. ஓகேவா. அடுத்து கீழே ஒரு மிஸ்லனியஸ் இருக்குது. சரிங்களா, இங்கே ஒரு மிஸ்லனியஸ் இருக்குது, மேலே ஒரு மிஸ்லனியஸ் இருக்குது. ரெண்டுமே முடிச்சிருவோம். சரிங்களா, முடிச்சுட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு வீடியோவை இன்னொரு 3 பசில் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை வந்து இன்னொரு வீடியோவில் போட்டுருவோம். சரிங்களா.
கேட்டிருக்கதான் எக்ஸாமில் கேட்டது தான் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருவோம், அடுத்து அது போவோம். ஆரம்பிச்சிருமா? வாங்க போவோம். ஹிப்போக்ரட்ஸ்ன்ற வார்த்தை பேர் ஆஃப் லெட்டர். இது எழுதிட்டேன், நானே எழுதிட்டேன். ஓகே, செக் பண்ணிடுமா? டக்குன்னு வாங்க. IJKLMNOPQ வரல. அடுத்து இஜெட் வராது. QRSTUVW வரல. அடுத்து POPQRSTU வரல. அடுத்து DEFGH வரல. ST ஆரும் எஸ், ஓகே, ஆரும் டியும் ஒரு பேர். அடுத்து F அது வரல. மீதி யூக்கு அடுத்துலாம் வரல இங்கே. ஓகே ரைட்டு. அடுத்து ஜேகே அது வராது. யூ அது அடுத்து வரல. EF வரல. அடுத்து STUVWXY இதோட முடியுது, அப்போ வராது. அடுத்து அதே மாதிரி FGHIJKLM வரல. அடுத்து UVWXY வரல. JKLMNO வரல. ஓகே, அடுத்து STUV அதுவும் வரல. அடுத்து OP ரெண்டாவது பேர் இருக்காங்க. QR வராது. QR வராது. இஜெட் வராது. H வராது. DEFG ஓகே. OP ஒரு பேர் இருக்காங்க, 2 பேர். இங்க ஒரு பேர், இங்க ஒரு பேர், 2 பேர். அடுத்து லாஸ்ட் இந்த ஒரு கொஸ்டின் விட்டுருந்தோமே. ஓகே, இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி கிளாஸை முடிச்சுக்குவோம். போதும், டைம் ஆயிடுச்சு. சரிங்களா? நம்ம வைக்கக்கூடிய டைம், செட் பண்ணியிருக்க டைம் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு இந்த கிளாஸை எடுத்துகிட்டு வந்துடுவோம். திருப்பி பேலன்ஸ் கொஸ்டின்லாம் காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், இதுக்கு இந்த கொஸ்டின் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு பசில் இருக்குது. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்குது. ஓகேங்களா? ஆர்டர் அண்ட் ரேங்கிங் இருக்குது, ரேங்கிங் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பசில், மந்த் பேஸ்டு பசில் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நாங்கள் அடுத்த கிளாஸில் நாளைக்கு பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, சரி. இந்த வீடியோவில் தான் முடிச்சிடலாம். சரிங்களா? உங்களுக்கு எதுவும் டவுட்டு, எதுவும் தனியாக வந்து எதாவது சொல்லணும், சஜஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா லியோ சார் 31 இப்படின்னு டெலிகிராமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி வரும். அந்த ஐடிக்கு மெசேஜ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டெலிகிராமில் எங்கள் சேனல் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்போம். ஆப்பும் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கங்க. தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃப்ரீ டெஸ்ட்டு, ஃப்ரீ இதெல்லாம் நிறையா இருக்குது. சரிங்களா? டெலிகிராமை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும் டேரெக்டாக. சரிங்களா? பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸை பார்ப்போம்.